தள்ளும்படியாக இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு நிமிடம் அமைதியாயிருப்போம். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டோடு சொல்லி நேரம் பார்ப்போம். அப்பா, இந்த தருணத்தை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்தீரே. உங்களுடைய அபிஷேகம் வல்லமை, உங்களுடைய பரிசுத்த ஆவி வல்லமை. நான் இன்று முதல் உங்களுடைய பிள்ளைதான். நான் ஒன்று பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. பயமே மகளை நீ எதை பத்தி கவலைப்படாது. ஆண்டவர் இருக்கிறார். நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கிரியை செய்து கொள்கிறார். இந்த ஆடம் அசைத்தக்கத்தக்க வல்லமை இரண்டுக்கும் ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாது. மகளை எதை குறித்து கவலைப்படா. நீங்கள் பாப்பட்டு போய் சகல
எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நீர் எனக்கு கொடுத்தீரே. உங்களுடைய அபிஷேகம் வல்லமை, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, நான் இன்று முதல் உங்களுடைய பிள்ளைப்பா, நான் உன்னுடைய. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நெருக்கப்பட்டு மகனாக மகளாக நொறுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு மகனாக மகளாக நொறுக்கப்பட்டு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, இயேசு ராஜாவுக்கு நன்றி, இயேசு ராஜாவுக்கு நன்றி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் உலகத்தில் கடைசி வரையிலும் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய இருக்கையில உட்காருங்க. மேடைக்கு வந்து உங்களுடைய சான்றிதழை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேர் வாசிக்க வாசிக்க ஒவ்வொருவராக மேடைக்கு வரும்படி தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி எஸ் சுஜாதா, கைகளை தட்டுவோமா? உற்சாகத்தோடு கைகளை தட்டுவோம். ஒரு வருடத்துக்கான பலன் இது. தனபாக்கியம் சிஸ்டர் ஏ தனபாக்கியம் அவர்களை அழைக்கிறோம். கை தட்டுங்க. அதைத் தொடர்ந்து சிஸ்டர் எஸ் தேவி, சிஸ்டர் எஸ் தேவி, நன்றி ஐயா, கலைமணி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சான்றிதழ் வழங்க டேனியல் மோசஸ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். சுசீலா, சிஸ்டர் ஏ சுசீலா அவர்களை அழைக்கிறோம். சகோதரர் எஸ் கோபிநாத், சிஸ்டர் எஸ் தனசெல்வி, ஐயா நன்றி ஐயா, நீங்கள் வணங்கியதற்கு நன்றி. அடுத்ததாக ரெவரண்ட் தேவா அவர்களை அழைக்கிறோம் சான்றிதழ் வழங்கும்படி. சகோதரி எச் பவித்ரா, எச் பவித்ரா, அதைத் தொடர்ந்து கலைமணி, சகோதரி கலைமணி, சான்றிதழ் வாங்கினவங்களும் கை தட்டுங்க, வாங்காதவங்க.
ராணி சகோதரி பி எலிசபெத் ராணி அவர்களை அழைக்கிறோம். சான்றிதழை பெற்றுக் கொள்ளும்படி சகோதரி எஸ் எலிசபெத் ராணி, அதைத் தொடர்ந்து ஜே அருள்பிரியா. கல்பனா ஆர் சகோதரி கல்பனா. சான்றிதழ் வழங்கும்படி ஆர் கல்பனா சகோதரி ஆர் கல்பனா உங்கள் சான்றிதழை வந்து பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சகோதரர் பிரதீப் எஸ் பிரதீப். சத்தம் கைதட்டல் சத்தம் பொருத்திட்டே இருக்கு. வாங்க வாங்க, அதிகமா வாங்காதவங்களுக்காக கை தட்டுங்க. ஆண்டனி சகோதரர் ஜே ஆண்டனி. சகோதரி மோனிகா. ஐயா நன்றி ஐயா. அடுத்ததாக விஷமங்க அவர்களை அழைக்கிறோம். சான்றிதழ் வழங்கும்படி சகோதரி எம் கனிமொழி. சகோதரி ஷர்மிளா பி ஷர்மிளா. சகோதரி காவியா எஸ் காவியா. அடுத்ததாக சான்றிதழ் வழங்க பிஷப் ஐயா வாக்கினகர் அவர்களை அழைக்கிறோம். சகோதரர் சந்தோஷ். எஸ் சந்தோஷ். எஸ் சந்தோஷ் வந்து உங்களுடைய சான்றிதழை வாங்கிக்கோங்க. அதைத் தொடர்ந்து எஸ் சந்தோஷ். அடுத்து இந்த முடிவு இந்த 2% அதாவது எஸ்எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கூப்பிடுற 2 பேர் வந்து கிளாஸில் உட்காராம நான் வந்து தியாலஜிக்கல் படித்தவங்க அப்படி கிடையாது. சின்ன அதாவது சபையில் வளரும் பிள்ளைகள் இவங்க வந்து சபை எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. சபையில் பெருக்கத்துலேருந்து மேட் போர்டுலேருந்து எல்லாமே வந்து வேதவசனம் படிக்கணும். சரி, சங்கீதம் 150 இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. புது பசங்க 2 பேருமே சங்கீதம் 119 முழு அதிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க 19 நிமிஷம், ஒருத்தவங்க 20 நிமிஷம் முடிச்சிருக்காங்க. சர்ச் யூடியூப் சேனல் இருக்கு, பார்க்கலாம். நம்பாதவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெவியா பேசி சத்தமா பலமா கை தட்டுங்க. பெருசியா நல்ல உற்சாகமா இசைக்கலைகள் வந்து ஆண்டவருடைய வசனத்தை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. உற்சாகப்படுத்தும். பெரிஷியா பிரின்சி பிரைசி. பெரிஷியா பிரைசி. பாஸ்டர் பால் எபினேசர் ஏகே பால் எபினேசர் அவர்களை அழைக்கிறோம். பாஸ்டர் அவருடைய சான்றிதழை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கிறோம்.
செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கணும், மற்ற காரியம்லாம் செய்யணும்னு சொல்லி யோசிச்சபோது என்கிட்ட உண்மையை சொன்ன பணமே இல்லை. ஆனால் இருக்குது, பணம் இல்லை. அல்லேலூயா. பணம் இருக்குது, நான் பணம் இல்லை. ஆனாலும் கூட செபிச்சோம். அன்பு சகோதரர் முத்துவேல் அவர்கிட்ட பேசினேன். இது மாதிரி ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறவா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன ஐயா செய்யணும்னு கேட்டார். முத்துவேல் எதிர இருக்கிற தம்பி முத்துவேல் அவர்கள், நான் என்ன செய்யணும், நீ என்ன நினைக்கிறீ செய்யப்பா அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. சாப்பாடு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதானே பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் நான் சாப்பாடு பேக்கெட் பண்ணி கொண்டு கொடுத்துறேன் அப்படின்னாரு. இல்லையா, எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் கத்தர் செய்தார். அவர் நிமித்தமாக இன்றைக்கு சாப்பாடு 100 பேருக்கு பேக்கெட் பண்ணி கொண்டாந்து இறக்கி வச்சுட்டாங்க. இல்லையா, கத்தர் கிருபையினால நிச்சயமாக அதிக ஊழியர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யணும்னா எல்லாத்தையும் கத்தர் அதிகமாக செய்கிற மனுஷன். அவர்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம அவருக்கு ஜெபிச்சிருவோம். ஏன்னா அவர் குடும்பத்துக்காக அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நம்முடைய ஊழியத்தை எனக்கு இருக்குது பாருங்க. இந்த 10 பேன் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஒரு மாதத்துக்கு முந்தின மாதம் சொன்னப்பா பேன் இல்லைப்பா எல்லாம் அவருக்கு வச்சுருந்தாங்க. உடனே ஆள் அமைச்சாரு. ஒரு பேனு 3000 ரூபாய் அப்படின்னாங்க. எவ்வளோன்னா உடனே 5,500 மேலே. ஆனால் அவர் என்ன பண்ண, உடனே ஆள் அமைச்சு எல்லா பேனும் வாங்கி போட்டார். ஒரே கலராக வேணும்னு கேட்டால் ஒரே கலர் வாங்கி போட்டார். ஐயா ஆமாம், இது பார்த்தீங்கன்னா சகோதரி செந்தில் அவங்க குடும்பம் இது செய்து கொடுத்தாங்க. அவங்க கத்திற்காக அவங்க வேலையில் பாருங்க. உண்மையாக சொல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி 2 பேர், ஒரு தம்பி வந்தேன். ஆனால் கடைசி அந்த ஆரம்ப காலங்கிறது என்னோட இருக்கிறாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் என்னோட இருந்தாங்க. ஆனால் என்னால் உதவி செய்ய முடியாது, என்னால் உதவி செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும், என் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் 3 பேருக்கு வேலை கிடைச்சிது. 3 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. 3 பேருக்கும் நான் 1 ரூபா செலவு பண்ணல. இதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்த ஆரம்ப கால ஊழியத்தில் எனக்கு உதவியாக இருந்ததுனால ஊழியத்தினுடைய பாதையில் அவங்க எனக்கு உதவி செய்து இது மட்டும் நடத்தின அப்படின்னால கத்தர் பார்த்தார். அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் கத்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக கிராமத்தில் மாசத்துல 40 பேருக்கு, கிராமத்தில் 40 பேருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் 40 பேருக்கு ஊழியக்கார கொண்டாடத்துக்கு வர்றேன். ஆனால் சபை விசுவாசிங்க தங்கச்சி மற்ற எல்லாருமே கொடுத்து உதவி செய்கிறாங்க. மாதம் 5 கிலோ அரிசி தரேன், அவங்களுக்கு பஸ் பேர் தரேன், அவங்க சாப்பாடு தரேன், எல்லாம் சரிங்க. இந்த ஊழியக்கார கூட்டும் போது அவங்களுக்கு கார் பஸ் நான் கொடுத்துருவேன். ஏன்னா இது இதுக்காக இல்லை, ஆனால் என்னுடைய நோக்கம் எப்படியாவது கிராமங்களிலே போய் செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறேன். அதற்காக கத்தர் செய்திருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி கல்யாணி சிஸ்டர் அவர் தான் நல்லா ஜெபிக்கிறாங்க. சபையில் அவங்க நல்லா செபிக்கிறவங்க. சபை வளரணும், சபைக்காக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பிள்ளைகளை ஊக்குவிச்சு அதிகமாக அவர் செய்து கொண்டிருக்கார். அதுக்கு அந்த தேவனுக்கு அவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் பலன் வச்சுட்டு பண்ணணும். அந்த குடும்பத்துக்காக ரூபன் பாஷா அவர்கள் இந்த பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் காசு கொடுக்க முடியாது, சாப்பாடு போட்டு அனுப்பணும் சொல்லி யோசிச்சு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் நடத்துவேன். சாப்பாடு பண்ண ரூபன் சொன்னாப்புல நான் மாதம் சாப்பாடு அந்த இதுக்கு பைபிள் காலேஜ் சாப்பாடு கொடுக்குறேன். காசு மாதம் கொடுத்துருக்குறாரு கத்தர். ஏன்னா இது ஒன்றுமே கிடையாது, ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்தி வருகிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த கூட்டத்தை மிக ஆசீர்வாதமாக கத்தர் நடத்தி தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த இறுதி ஜபத்தை நம்மத்தில் கல்மனையால் ஜெபித்து ஆசீர்வாதத்துக்கு முடிவாக நான் கத்தரை சொன்னேன்.